So hello guys, welcome back to my channel once again. I hope you guys are good and fine. So எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃப்ரம் காந்திபுரம் கிளம்பிட்டு இருக்கோம். ஆல்மோஸ்ட் காந்திபுரம் வந்துட்டோம் guys. ஸோ நம்ம சக்தி ரோடு தான் கிளம்பிட்டு இருக்கோம். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த பார்க் வந்து ஆல்மோஸ்ட் ஆல்ட்ரேஷன் வேலை இப்போ திரும்பி நடக்க ஆரம்பிச்சிருக்கு. என்னன்னு தெரியல கரெக்டாக. பட் நம்ம இந்த பார்க்கு விசிட் பண்ணணும்னு ஆசையாக இருக்குது guys. நெக்ஸ்ட்டு நம்ம இந்த பார்க் கண்டிப்பாக விசிட் பண்ணுவோம் guys. ஆனால் இப்போவே நல்லா கூட்டமாக தான் இருக்குது. உள்ளே எல்லாம் நல்லா கூட்டமாக இருக்குது. அது இல்லாமல் பொங்கல் கழிச்சு தான் நான் வீடியோ போட்டுட்டு இருக்கேன் guys இது. ஸோ பொங்கலுக்கு நான் எதுவுமே வீடியோ ஷூட் பண்ணல guys. கொஞ்சம் வெளியே போகிறதுக்கு வந்து பிளான் நிறையா பண்ணி வச்சுருந்தோம். பட் எதுவுமே சக்ஸஸ் ஆகலை guys. ஸோ நம்ம பொங்கலுக்கு எங்குமே போகல guys. இப்போ நம்ம நேரம் வந்து அன்னூர் வரைக்கும் தான் போயிட்டு இருக்கோம். அது இல்லாமல் அன்னூர் சைடில் வந்து பார்த்திங்கன்னா டெவலப்மெண்ட் எவ்வளோ ஆகிருக்கு பார்த்துடல guys. ஏன்னா போன வாட்டி மரம் எல்லாம் வெட்டிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த வாட்டி பார்க்கும்போது என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும்னு பார்ப்போம் guys. ஏன்னா எனக்கு தெரிஞ்சது ரொம்ப அதிகமாக டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஏன்னா எல்லா ட்ரீஸ் வெட்டியிருப்பாங்க. ஒரு வாரம் ஆயிடுச்சு guys ஆல்மோஸ்ட்டு. ஸோ 1 வீக் கழிச்சு போகும்போது பார்த்திங்கன்னா எல்லா ட்ரீஸ் வெட்டியிருப்பாங்க. ஸோ நம்ம போனால் தான் தெரியும். ஸோ நேராக இப்போ நம்ம சக்தி ரோட்டில் அன்னூர் வரைக்கும் போயிட்டு வருவோம் guys. இப்போ நம்ம பார்க்குற இது சக்தி ரோடு வந்து நெக்ஸ்ட்டு ஒரு ஃபியூ மந்த்ஸுக்காக வந்து இப்போவே பார்த்துருங்க. நெக்ஸ்ட்டு வர கொஞ்சம் நாள் கழித்து பார்த்திங்கன்னா இங்கே எல்லா ட்ரீஸும் வெட்டிடுவாங்க. ஆல்மோஸ்ட் வந்து கட்டிங் பண்ணிவிட்டு வந்துட்டு இருக்காங்களே guys. அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் இந்த ட்ரீஸ் வந்து எல்லாம் கட் பண்ணிடுவாங்க. ஸோ பார்க்குறதுக்கே ஒரு மாதிரியாக தான் இருக்கும். நம்ம வந்து இந்த பக்கம் இந்த போகும்போதே பார்த்திங்கன்னா வித்தவுட் ட்ரீ தான் பார்ப்போம் இங்கே. ஏன்னா நிறைய ட்ரீஸ் வெட்டி விட்டாங்க, நிறையா வெட்டிட்டு இருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ட்ரீஸ் எல்லாம் இங்கே இருந்தது ஆல்ரெடி முன்னாடி. பட் இங்கெல்லாம் வெட்டிட்டாங்க பாருங்கள் guys. இன்னுமே அந்த வெட்டின ட்ரீஸ் எல்லாம் இங்கே இருக்குது. ஸோ ஃப்யூச்சர் நம்ம வந்து டிசைட் பண்ண முடியாது. ஃப்யூச்சரில் என்ன நடக்க போகுது அது கூட நம்மளுக்கு தெரியாது guys. பார்த்தீங்களா எல்லா ட்ரீஸ் வெட்டியிருக்காங்க. ஃபுல்லாக ட்ரீஸ் தான் இருந்தது guys. லைனாக ட்ரீஸ் இருந்தது, எல்லாம் வெட்டி விட்டாங்க. guys ஆல்மோஸ்ட் வந்து கொஞ்சம் நேரத்தில் சன்செட் ஆயிரும். ஆனால் சன்னு பாருங்கள் guys எவ்வளோ பிரைட்டாக தெரியுதுன்னு. நல்லா பிரைட்டாக இருக்குது. அது இல்லாமல் இன்றைக்கி மோஸ்ட்லி ஃபுல்லாகவே வந்து நிறையா ஷாப்ஸ் பார்த்திங்கன்னா இன்னுமே வந்து ஓப்பனே பண்ணல guys. ஏன்னா பொங்கல் முடிஞ்சு இன்னும் ஒரு நாள் தான் ஆயிருக்கு. இன்றைக்கி சாட்டர்டே guys. ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா எந்த கடையும் ஓப்பனில் இல்லை. ஷாப்ஸ் எல்லாமே மோஸ்ட்லி கூட்டி தான் இருக்குது. மார்க்கெட் வந்து அப்படியே க்ளோஸ் ஆன மாதிரியே இருக்குது. ஸோ நம்ம அன்னூர் வரைக்கும் வந்து திரும்பி போயிட்டு இருக்கோம். ஸோ சன்செட் ஆக போகுது கொஞ்சம் நேரத்தில். guys நான் ஃபஸ்ட்டு டைம் தான் இவ்வளோ ஏர்லியாக இந்த ரூட்டில் போயிட்டு இருக்கேன் ரிட்டர்னு. ஸோ ரிட்டர்ன் போகிறது வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே லேட்டாக தான் ஆகும். எனக்கு நைட் ஆயிரும். எப்போவுமே 7 o'clock ஆயிரும் இந்த பக்கம் திரும்பி போகும்போது. ஆனால் இன்றைக்கி வந்து இது கொஞ்சம் சீக்கிரம் போயிட்டு இருக்கேன். ஸோ சன்செட் இன்னுமே ஆகலை guys. பாருங்கள் சன்செட் நல்ல சன்னு வந்து பிரைட்டாக தான் இருக்குது. அது இல்லாமல் ரோடு கொஞ்சம் எம்டியாக தான் இருக்குது guys. எல்லா பப்ளிக் எல்லாம் வந்து ஊருக்கு போயிட்டாங்க பொங்கலுக்காக. ஸோ மோஸ்ட்லி நிறையா பப்ளிக் வந்து வரல திரும்பி. ஸோ ஃபுல்லாக ரோடு காலியாக தான் இருக்குது. அது இல்லாமல் வேலை செய்கிறவங்க எல்லாருமே வந்து ஊருக்கு போயிருக்காங்க. ஸோ அவங்க வர்றதுக்கு எல்லாம் டைம் ஆயிரும். ஸோ அந்த ரோடு வேலையெல்லாம் ஸ்டாப்பில் தான் இருக்குது guys. எங்குமே ஒர்க்கு வந்து நடந்துட்டு இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது. எல்லா இடத்துல வந்து ஸ்டாப்பில் தான் இருக்குது. ஸோ
கிளியராக தெரியுது காய்ஸ், நல்லா ஒரு பிரைட்னஸாக இருக்குது. அது இல்லாமல் பார்த்துக்கோங்க காய்ஸ், ரோடு எவ்வளோ பிரைட் ஆக போகுதுன்னு. ரொம்ப டிஸ்டன்ஸ் வந்துடும் இந்த ரோட்டில். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து ஃபாஸ்ட்டாக வேலை செய்கிறனால வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வர 2 மாதத்துக்குள்ளே வந்து ரோடு கரெக்டாக ஒரு லெவலில் வந்துடும், பெரிய ரோடு வந்துடும். ஸோ ஆல்மோஸ்ட் அவ்வளோ பெருசாக கேப் விட்டுருக்காங்க பாருங்கள். அப்புறம் காய்ஸ், நான் போன வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கார் மியூசியமுக்கு போகணும். அது வந்து யாராச்சும் பார்க்கலன்னா கண்டிப்பாக போய் பாருங்கள். லிங்க் வந்து நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அது இல்லாமல் அதில் வந்து சூப்பர் கார்ஸை வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக சூப்பர் கார்ஸ் மட்டும் தான் காய்ஸ், எல்லாமே வந்து சூப்பர் கார்ஸு. அது இல்லாமல் பழைய காரு. ஸோ அந்த வீடியோ வந்து கண்டிப்பாக பாருங்கள், பார்க்கலைன்னா மறக்காமல் லைக் பண்ணி விடுங்க. ஸோ காய்ஸ், ஆல்மோஸ்ட் நம்ம வந்து காந்திபுரம் ரீச் ஆகிட்டோம் காய்ஸ். அதுக்கு முன்னாடி நம்ம எந்த வ்ளாகும் செய்யலை காய்ஸ், ஏன்னா சார்ஜ் இல்லாதனால வந்து நான் வந்து எதுவுமே செய்யாமன்ட்டேன். ஸோ சார்ஜ் போட்டுக்கடுத்து நான் இப்போ தான் காந்திபுரமில் வந்து ரீச் ஆகிருக்கேன். ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம வந்து ரீச் ஆகிட்டோம். அது இல்லாமல் இங்கே பாருங்க காய்ஸ், இப்போ அந்த பார்க்கு முடித்து எல்லாம் வீட்டுக்கு போகிறாங்க. எவ்வளோ கூட்டம் காய்ஸ். க்ளோசிங் டைமில் பார்த்திங்கன்னா இங்கே நல்லா கூட்டம் ஆயிரும் காய்ஸ். எப்போவுமே அப்படி தான் காய்ஸ். டெய்லி வந்து இந்த டைமிங் வந்து பார்த்திங்கன்னா செம்ம க்ரௌடு. இந்த நேரம் வந்து பார்த்திங்கன்னா செம்ம வந்து க்ரௌடாக இருக்கும் வீட்டுக்கு போகிற நேரத்தில். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் வீட்டுக்கு கிளம்பிட்டு இருக்காங்க. சோலோவாக இருக்கிறவங்க சோலோவாக கிளம்புவாங்க. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸோடு வந்தவங்க எல்லாம் ஃப்ரெண்ட்ஸோடு கிளம்புறாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் நல்ல கூட்டமாக இருக்குது. போலீஸ் எல்லாம் கண்ட்ரோலில் இருக்காங்க காய்ஸ், இங்கே ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்காங்க. போலீஸ் நல்ல கூட்டமாக இருக்குது காய்ஸ். ஏன்னா அதிகமாக வந்து பப்ளிக் இருக்கிற இடத்துல வந்து கண்டிப்பாக வந்து போலீஸ் இருக்கணும், ஒரு பயம் இருக்கும் பப்ளிக்கு. ஸோ நல்லா வந்து நிற்கிறாங்க போலீஸ் எல்லாம், நல்லாவே நிற்கிறாங்க. அதிகமாக பாருங்கள், ஃபுல்லாக வந்து போலீஸ் நிற்கிறாங்க. ஸோ அவங்கள வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக கரெக்டாக இருக்கும், மெயின் ரோட்டில் வராமல் அப்படியே ரோடு வழியாகவே போகிறதுக்காக பெஸ்ட்டு. ஸோ ஆல்மோஸ்ட் இங்கே நல்லா இப்போது டிராஃபிக்காக தான் இருக்கும் காய்ஸ் இந்த டைமு. ஏன்னா க்ளோசிங் டைம் இருக்கும்போது இங்கே எல்லாம் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா டிராஃபிக் ஆயிரும். ஃபுல்லாக கூட்டமாக இருக்குது காய்ஸ். மோஸ்ட்லி வந்து இவங்க வெளியே வந்தனால தான் அதிகமாக டிராஃபிக் காய்ஸ். அது இல்லாமல் நான் வந்து ஃபுல்லாக வந்து அன்னூர் வரைக்கும் போயிட்டு வந்து டிராஃபிக் வந்து அவ்வளோ பார்க்கல காய்ஸ். இன்றைக்கி டிராஃபிக் கம்மியாக தான் இருந்தது. ஆனால் இங்கே வந்து அடுத்ததாக கொஞ்சம் டிராஃபிக் பார்த்துட்டு இருக்கேன். மீதிபடி பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து டிராஃபிக் இல்லை காய்ஸ் இன்றைக்கி. ஸோ ஆல்மோஸ்ட் இங்கே வந்து அடுத்ததாக கொஞ்சம் டிராஃபிக்காக இருக்குது. ஸோ இன்றைக்கி நம்ம வந்து நேராக வந்துட்டோம் காய்ஸ். அந்த பக்கம் ரேஸ் கோர்ஸ் போகாமல் ஆர்எஸ்புரம் போகாமல் நம்ம இன்றைக்கி ரேஸ் கோர்ஸ் பக்கம் போயிட்டு இருக்கோம். இது ஒரு சின்ன வேலை இருக்குது எனக்கு ரயில்வே ஸ்டேஷன்கிட்ட. ஸோ அதை வந்து முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிடலான்னு பார்த்தேன். ஸோ அதுக்காக தான் போயிட்டு இருக்கேன் காய்ஸ். ஸோ ஆல்ரைட் காய்ஸ், இன்னைக்கோட வீடியோ நம்ம இங்கே எண்ட் பண்ணிடலாம். வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் போடுங்க, சேனலில் புதுசாக என்ன சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வில் மீட் இன் another video. Till that, bye bye, have a good day, safe ride. Boom.